Hello friends. Next நம்ம டேபிள் கிரியேஷன் பார்க்க போகிறோம். ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது டேட்டாபேஸில் அப்படின்னா அதோட காமன் சின்டெக்ஸ் கிரியேட் டேபிள், ஒரு டேபிளோட நேம் வைக்கணும், அப்புறம் காலம்க்கு ஒரு நேம் வைக்கணும், அப்புறம் அது என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத சொல்லணும், அப்புறம் காலம் கன்ஸ்ட்ரைண்ட், அதுக்கப்புறம் இன்னொரு காலம் நேம் வைக்கணும், டேட்டா டைப், இந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பிஜி அட்மினுக்கு போகலாம். இங்கே பேஜ் அட்மின்ல ஏற்கனவே இந்த டிவிடி ரெண்டல் அப்படிங்கிறது இங்கே வந்து இருக்கும். ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பேனல் டோன்ட் சேவ் கொடுத்துக்கலாம். இப்போது டேட்டாபேஸில் கிரியேட் டேட்டாபேஸ் கொடுத்துட்டு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது என்ன வேணால் நேம் வச்சுக்கலாம். இப்போ நான் அது ஒரு பேங்க் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பேங்க் அக்கௌண்ட், ஒரு பேங்க் வெப்சைட் மாதிரி நம்ம ஒரு கன்சிடர் பண்ணிக்குவோம். ஓகே, பேங்க் சரி கொடுத்தாச்சு. இப்போ பேங்க் அப்படிங்கிற டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கீமாஸில் போய் பார்த்தீங்கன்னா பப்ளிக் இதில் டேபிள்ஸ் வந்து இப்போ எம்டியாக இருக்கும், ஒரு டேபிளுமே இல்லை. ஓகே, எப்பவும் போல் நம்ம query டூலில் நம்ம டேபிளையும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் டேபிள், டேபிளுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம். அப்போ நம்ம பேங்க் வெப்சைட் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டோம் இல்லையா. ஓகே, இது வந்து ஒரு அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அக்கௌண்ட் டேபிள் நம்ம என்னென்னலாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு யூசர் ஐடி வச்சுக்கலாம். யூசர் ஐடிங்கிறது ஒரு காலம் நேம், அது வந்து பிரைமரி கீயாக செட் பண்ணிக்கலாம். ஏன்னா யூசர் ஐடிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு யூனிக்காக இருக்குமா. ஓகே, அதை நம்ம வந்து பிரைமரி கீயாக செட் பண்ணிக்கலாம். பிரைமரி கீ அப்படிங்கும்போது நம்மளோட டேட்டா டைப் வந்து சீரியல் அப்படின்னு போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜெனரேட் ஆகிக்கும். நம்ம ஒவ்வொரு யூசர் ஐடியாக பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதுவே க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரைண்ட், இது வந்து பிரைமரி கீ. ஓகே, கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இது யூசர் நேம் வாங்கிக்கலாம். ஸோ யூசர் நேம்ங்கிறது என்ன டேட்டா டைப், அது வேர் கேரில் போட்டுக்கலாம். யூசர் நேம்ங்கிறது மேக்ஸிமம் ஒரு 50 கேரக்டர்ஸ் வரைக்கும் வாங்கிக்கலாம். யூசர் நேம்ங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன கன்ஸ்ட்ரெயின்ட்ல வரும் அப்படின்னா யூனிக். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான யூசர் நேம் வேணும். ஸோ யூனிக் வாங்கிக்கலாம், நாட் நல்லும் வாங்கிக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக யூசர் நேம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நாட் நல் அதையும் வாங்கிட்டு என்டர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டுங்கிறதும் ஒரு 50 கேரக்டர்ஸ். பாஸ்வேர்டுங்கிறது நாட் நல், கண்டிப்பாக பாஸ்வேர்டுங்கிறது இருக்கணும். நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி, அதுவும் வேர் கேர் தான்.
இமெயில் ஐடிங்கிறது ஒரு 100 கேரக்டர்ஸ் வச்சுக்கலாம். இமெயில் ஐடிங்கிறது எல்லாத்துக்கும் யூனிக்காக தான் இருக்கும். ஸோ யூனிக். அதே மாதிரி நாட் நல். அப்புறம் லாஸ்ட் லாகின் ஒரு டைம் ஸ்டாம்புக்காக நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் லாகின் அது வந்து டைம் ஸ்டாம்பில் போட்டுடலாம். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ query returned. இப்போ டேபிள்ஸ் பார்க்கலாம். இதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஸோ ஒரு டேபிள் கிரியேட் ஆகிருக்கு. அக்கௌண்ட் அதில் காலம் எல்லாம் யூசர் ஐடி யூசர் நேம் இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெனரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இன்னொரு தடவை இதை எக்ஸிக்யூட் பண்ணால் அது எரர் காட்டும் பாருங்களேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட்டுங்கிற டேபிள் எக்ஸிட் ஆயிருக்கு அப்படின்னு அது எரர் காட்டும். ஓகே, அதே மாதிரி இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, கிரியேட் டேபிள். இது வந்து பேமெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இதோட பிரைமரிக்கு பேமெண்ட் ஐடி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சீரியல் இது வந்து பிரைமரி கீ. என்டர் கொடுத்துட்டு வந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணவங்க ஓகே பேயி அப்படின்னு வச்சுக்கலாம். பேயி இது வந்து வேர்கேர். ஒரு 50 கொடுத்துக்கலாம். வந்து நாட் நல். ஓகே, இப்போ பேமெண்ட் டேபிள் கிரியேட் ஆயிடுச்சா? எஸ், பேமெண்ட் டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. பேமெண்ட் ஐடி பேயி. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபாரின் கீ யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபாரின் கீ யூஸ் பண்ணி பார்க்குறக்காக நம்ம இந்த 2 டேபிளையும் ஜாயின் பண்ண மாதிரி, அதாவது இதிலிருந்து யூசர் ஐடி இருந்து பேமெண்ட் ஐடியும் எடுத்து இதில் ஃபாரின் கீயாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இதுக்கு இது அக்கௌண்ட் பேமெண்ட் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு யூசர் ஐடி வந்து இதில் ஃபாரின் கீ. ஸோ இதில் ஃபாரின் கீயாக இருக்கிறனால நம்ம மறுபடியும் ப்ரைமரி கீ மாதிரி இங்கே சீரியல் அப்படின்லாம் போடக்கூடாது. ஸோ இங்கே வந்து இன்டீஜர் ரெஃபரன்சஸ் அப்படின்னு போட்டு எந்த டேபிள் இருந்து அக்கௌண்ட் டேபிள் இருந்து யூசர் ஐடி இப்படி போட்டால் அது வந்து இங்கே ஃபாரின் கீ ஆக்ட் ஆகும். என்டர் பேமெண்ட் ஐடி இன்டிஜர் ரெஃபரன்சஸ் பேமெண்ட் டேபிள் இருந்து பேமெண்ட் ஐடி. நெக்ஸ்ட் நம்ம டைம் ஸ்டாம்ப் ஒரு பேமெண்ட் டேட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இது டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, இங்கே நம்ம கமா போடாமல் விட்டுட்டோம், அதை எரர் காமிச்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு காலமுக்கும் நம்ம அப்படி கமா போட்டுறணும். ஓகே, நம்ம இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ 3 டேபிள்ஸ் இருக்குது. அக்கௌண்ட்டில் யூசர் ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்டு, இமெயில், லாஸ்ட் லாகின். அதே மாதிரி அக்கௌண்ட் பேமெண்ட்டில் யூசர் ஐடி, பேமெண்ட் டேட். இதில் கன்ஸ்ட்ரெயினில் போய் பார்த்தோம்னா ஓகே, பேமெண்ட் ஐடி, யூசர் ஐடி ரெண்டுமே ஃபாரின் கீயாக வந்திருக்கு. ஸோ நம்ம ஃபாரின் கீ க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் PostgreSQLக்கு. ஸோ பிளேலிஸ்ட்டில் போயிட்டு லைன் பை லைனாக ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் புரியும்.